ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் 7 மாதம் கம்ப்ளீட் ஆகி 8வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம். இது ஒரு சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் நிறைய கிரகங்களுடைய நிலைகளும் வலுவாக இருக்குது. அதனால் இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது, இது ஒரு முக்கியமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தை பற்றி ஒரு சில தாள்களை ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது. ஆன்மீக ரீதியாக என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளானது வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி 18. ஸோ ஆடி 18 வரக்கூடிய இந்த நாளில் ஆடி 18 பூஜையை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே செய்யணும். அதை செய்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். ஸோ அதனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆடி 18உடைய சிறப்பை ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். வீட்டிலையே ஆடிப்பெருக்கு பூஜை செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஆடி மாதத்தில் நீர்வரத்து அதிகமாகி பெருக்கெடுத்து ஓடும். நதிகளில் நீர் நிரம்பி காணப்படும். பயிர் செழிக்க வளம் அருளக்கூடிய அன்னை காவேரிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக ஆடி 18 18ஆம் பெருக்கு விழா நதிக்கரைகள்லையும் ஆற்றங்கரைகள்லையும் கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டில் உள்ள காவேரி, பெண்ணை, பெருணை ஆகிய 3 நதிகளில் ஆடி 18 கொண்டாடுவதை மூவாறு 18 என குறிப்பிடப்படுது. இப்பேற்பட்ட ஆடி 18 வீட்டிலையே செய்யக்கூடிய ஆடிப்பெருக்கு பூஜையை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரை மட்டும் இல்லாமல் வீட்டிலையே எளிய முறையில் செய்யலாம். நிறை குடத்தில் இருந்து ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு சேர்த்தால் போதும், வழிபாட்டுக்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும். அப்புறம் திருவிளக்கேற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும். ஒரு அம்மன் படத்துக்கு உதிரி பூக்கள் தூவி 108 போற்றியை சொல்லி வணங்க வேண்டும். அப்புறம் கற்பூர ஆராத்தி செய்து கங்கை, யமுனை, நர்மதை, காவேரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளையும் அகத்தியர் ஆகியோரையும் மனதார நினைத்து வணங்க வேண்டும். நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கலை படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். சொம்பில் உள்ள நீரை அதுக்கப்புறம் கால்மீதி படாத இடத்துல அல்லது செடி கொடியில் ஊற்றிவிட வேண்டும். இந்த பூஜையை தான் வீட்டில் செய்யும்போது பலம் பெருகும் என்பது ஐதீகம். ஆக்சுவலி இந்த நாளில் காவேரி தாய்க்கு பெருமாள் தரக்கூடிய சீர்வரிசை ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் ஆடி 18 அன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறையில் எழுந்தருள்வாங்க. அங்கே அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் அன்று மாலை புடவை, திருமாங்கல்யம், வெத்தலைப்பாக்கு, பழங்கள் முதலிய சீர்வரிசைகளை யானையின் மேல் ஏற்றி ஸ்ரீரங்க கோயிலிருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வருவாங்க. பெருமாள் முன் அந்த சீர்வரிசைகளை வைத்து ஆராதனைகள் செய்த பின் அவற்றை காவேரிக்கு சமர்ப்பிப்பாங்க. காவேரிக்கு பெருமாள் சீர்வரிசை அளிக்கக்கூடிய காட்சியை கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதே போல் காவேரியில் ராமனுக்கும் ஒரு கதை இருக்குது. ராமபிரான் அசுரர்களை வதம் செய்த பாவம் நீங்க வசிஷ்ட முனிவரிடம் வழி கேட்டார். வசிஷ்டர் 66 கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவேரிக்கு தட்சிண கங்கை என்று பெயர். அந்த நதியில் நீராடினால் உன் பாவ உணர்வுகள் நீங்கும் என்று கூறினார். அதன்படி ராமச்சந்திரன் காவேரியில் நீராடினால் ஆடிப்பெருக்கு என்று புராணத்தில் கூறப்படுது. அதே போல் இந்த நாளில் மாங்கல சரடு கட்டுவது ரொம்ப விசேஷம். தென்னிந்தியாவில் திருவேணி எனப்படக்கூடிய பவானி கோடுதுறையில் சங்கமேஸ்வரர் கோவிலுடைய நடை ஆடி 18 அன்று அதிகாலையில் திறக்கப்படும். மக்கள் கோடுதுறையில் நீராடிவிட்டு இறைவனை வழிபாடு செய்வாங்க. அம்மனுக்கு தேங்காய், பழம், பூ, காதாள கருகமணி படைத்து ஆராதனை செய்வாங்க.
பூஜையில் வைத்த மஞ்சள் சரடினை பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கை மணிக்காட்டிலும் அணிந்து கொள்வாங்க. இதனால் வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை. ஆக்சுவலி தாட்சாணிய புண்ணியகாலம் என்று சூரியனுடைய தென் திசை பயணத்தை குறிப்பிடுவாங்க. இதில் முதல் மாதமாக ஆடியில் விவசாயிகள் உழவு பணிகளை துவங்குவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வதுண்டு. நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டி என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக போற்றி வழிபட்டாங்க நம்ம முன்னோர்கள். அதற்குரிய வழிபாட்டு நாளாக ஆடி 18ஆம் நாளை தேர்ந்தெடுத்தனர். ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடினர். இந்த விழா இப்போதும் காவேரிக்கரை மாவட்டங்களில் சிறப்பாக நடக்குது. இந்நாளில் தொடங்கக்கூடிய செயல்கள் இனிதே நிறைவேறும் என்பது ஐதீகம். ஸோ ஆடி 18 காவேரியில் நீராடி காவேரி எண்ணெயை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் மலர் வஸ்திரம் சமர்ப்பிக்கணும். புதுமண தம்பதிகள் புது மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளணும். ஆடிப்பெருக்கன்று வீட்டில் கொடி வகைகளான அவரை பீர்க்கு புடலை போன்ற பயிர் குழி போடுவது நல்லது. நகை பொருட்கள் வாங்குவது நல்லது. ஸோ ஆடி பொருட்களை இந்த மாதிரி தாங்க விசேஷங்கள் செய்யணும். இப்பேற்பட்ட ஆடிப்பெருக்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக மாற்றங்கள் என்ன மாதிரிலாம் வரப்போகுது அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கான பலனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சுகஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு. சனி வகரத்தோடு இருக்கிறாரு. அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றமும் இந்த மாதம் இருக்குது. ஆக்சுவலி ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு இனிதே கெட்டோ. காரிய தடை தாமதங்கள் மொத்தமாக விலகும். எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் இழுப்பறியாக இருக்கிறது கொஞ்சம் இருக்குது. தொழில் வியாபாரம் ஓரளவு நன்றாக இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணுக்க நிலம் மாறும். பணவரவு உங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக இருக்குது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அலுவலக தொடர்பாக பயணம் செல்ல வேண்டியது இருக்குது. அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. மெயினாக கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி தரும். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக செய்யுங்க. பெண்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். அரசியல்வாதிகள் உங்களுடைய செல்வாக்கு உயரும். கலைத்துறையில் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி படிக்க முடியும். இந்த மாதம் குடும்பத்தில் கூட நீண்ட நாட்களாக இருந்த அந்த மனக்கசப்பு மறைந்து சந்தோஷம் ஏற்படும். பெற்றோருடைய வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடக்கும். புதிய வீடு நிலம் வாங்கலாம். பழைய வீட்டை பழுது பார்க்கலாம். இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். பணப்புழக்கம் சரியாக இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. சுப செலவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது வரும். தூங்கும்போது கவனம் தேவை. பொருட்கள்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ இந்த பலன் விருச்சிக ராசி விசாக 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாத பரிகாரம் என்னென்னா, திருமுருகர் படையை பாராயணம் செய்து வந்தீங்கன்னா கந்தன் அருளால் கண்ட பிணி நீங்கும். குடும்ப கஷ்டமும் தீரும். அப்புறம் சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட்டில் 19, 20. அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட்டில் 1, 2, 28, 29. ஸோ உங்களுக்கான முழு பலன்கள் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.